வெல்கம் டு ரேபிட் மின்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான ரிசல்ட்ஸை யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய மாணவர்களுக்கான டவுட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய மாணவர்களுக்கு ஆப்சண்ட்டுன்றது வந்திருக்கு ரிசல்ட்டில், பட் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோல் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கவங்க என்ன பண்ணணுன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மற்றும் எம்எட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ பிஎட் முடித்தவங்களுக்கு, ஸோ யாரெல்லாம் எம்எட் படிக்கணும்னு விருப்பம் இருக்கோ, ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எம்எட் ஜாயின் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணலாம். ரிசல்ட்ஸை பொறுத்தவரையில் TNTU results.net. ஸோ இந்த வெப்சைட்டில் மூலிமா நம்மளுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு நம்மளே ரிசல்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது போல் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி மார்க்ஸ் நீங்கள் குறைவாக ஆப்சண்ட் ஆகிருந்தாலும் சரி, இல்லை ரொம்பவுமே குறைவாக எழுதியிருக்கீங்க, நல்லா எக்ஸாம் எழுதினேன் பட் எனக்கு மார்க்ஸ் ரொம்ப குறைவாக வந்திருக்கு, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதே போல் கொரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கட்டாயமாக நம்ம காலேஜ் வழியாக மட்டும்தான் நம்ம அதை இன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதால் உங்களுக்கு இது போல் ஏதாவது ரிசல்ட்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய கல்லூரிகளில் தான் தொடர்பு கொள்ள வேண்டும். So in case of any discrepancies regarding the result, the students must submit their queries only through the respective colleges. ஸோ இப்போ காலேஜஸுக்கு தான் நம்ம தெரியப்படுத்தணும். ஸோ அதால் நீங்கள் உங்களுடைய காலேஜஸுக்கு கட்டாயமாக நீங்கள் உடனடியாக ரிசல்ட்ஸை பார்த்துட்டு உங்களுடைய காலேஜுக்கு சொல்லுங்கள். த லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் கோரிஸ் வித்தின் 2 days ஃப்ரம் த பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ 2 நாள். ஸோ அப்போ ரிசல்ட்ஸு நேற்று வந்திருக்கு. நேற்று நைட்டு நைட்டு தான் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 days தான் அதுக்கான டைம். சப்போஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸில் ஏதாவது நீங்கள் தெரியப்படுத்தணும், ஆட்சேபனைன்னா வித்தின் 2 daysக்குள்ளே சொல்லணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா காலேஜஸ் லாகின்லேயும் அந்த ரிசல்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் காலேஜ் காலேஜில் இருக்கக்கூடிய கேலரியிலேருந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்லேருந்து, நம்மளுடைய வெப்சைட்லேருந்து செக் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அதால் வித்தின் 2 daysல உடனடியாக நீங்கள் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் உங்களுடைய காலேஜ் வழியாக நீங்கள் தெரிவிக்கலாம். அதே போல் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸ் இருக்குது. பர்சன்டேஜை பொறுத்தவரை நம்ம சிம்பிள் கால்குலேஷன் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, ஸோ மொத்த சப்ஜெக்டுடைய மார்க்ஸ் எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக ஒரு 350 மார்க் எடுத்திருக்கீங்க, மொத்தமாக எனக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 சப்ஜெக்ட்ஸு ப்ளஸ் ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் 6ன்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 5 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை டிவைட் பை 5 நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு வந்துடும். இன்ட்டு நீங்கள் 100 கொடுத்தீங்கன்னா அது 100க்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது கால்குலேட் பண்ணும். அப்போ நம்மளுடைய டோட்டல் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அதை கொடுத்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதுதான் பர்சன்டேஜ் கால்குலேஷன். ஸோ முக்கியமாக நீங்கள் ரிசல்ட்ஸில் எல்லாமே நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரெசென்ட் வந்திருக்கா, அதற்கான ரிசல்ட் வந்திருக்கான்னு பாருங்கள். அதே போல் இன்டர்னல் மார்க் வந்திருக்கா, அதே போல் உங்களுடைய நேமு அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய காலேஜஸில் தான் தெரிவிக்கணும். query submitted through any other mode. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா, சப்மிட் த ரிசல்ட் queries in the result gallery link which is available in the college login. ஸோ அப்போ எந்த கொரிஸாக இருந்தாலும் காலேஜ் மூலிமா, காலேஜ் லாகின் வழி மூலிமா தான் காண்டாக்ட் பண்ண முடியும். query submitted through any other mode, இமெயிலு, ஃபோனு, ரிட்டன் ரெக்வஸ்ட் இதெல்லாம் நாட் பி கன்சிடர்ன்றதை தெரிவிச்சிருக்கிறதால உடனடியாக எல்லாருமே உங்களுடைய காலேஜுக்கு தெரியப்படுத்திங்கன்னா காலேஜிலேருந்து காலேஜ் லாகின் வழியாக யூனிவர்சிட்டிக்கு தெரியப்படுத்துவாங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் queries within the 4 days ஃப்ரம் த பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 daysக்குள்ளே தெரிவிக்கணும். காலேஜஸ் அதை யூனிவர்சிட்டிக்கு தெரிவிப்பாங்க. குறைவான மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க
சொன்னால் ரீவேல்யூவேஷனுக்கு திரும்பவும் டேட்ஸை வந்து சொல்லுவாங்க அப்ளை பண்ண சொல்லி. ஸோ அப்போது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். கட்டாயமாக வந்து உங்களுக்கு மார்க்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பாஸ் மார்க் வரத்துக்கும். ஸோ அதால் கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம டீட்டெயில்ஸை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம், குறைவான மார்க் எடுத்தவங்க. வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.